எப்படி கலைஞர் மேல நாங்க விசுவாசமா இருந்தோமோ அதே மாதிரி அதிமுக தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் எம்ஜிஆர் மேலையும் ஜெயலலிதா மேலும் விசுவாசமாக இருந்த அந்த தொண்டர்கள் என்னங்க கிடைச்சது உங்களுக்கு? யாருங்க துரோகம் பண்ணது? ஜெயலலிதா ஆட்சியை விட்டு இறங்க வேண்டிய சூழல் வரப்போகும்போது 3 ட்ரிப்பும் முதல்வரா இருந்து அந்த அம்மா வரப்போகும்போது அப்படியே எடுத்து கொடுத்தவர் ஓ பன்னீர்செல்வம். எப்ப ஜெயலலிதா இறந்தாவோ அப்பவே வெங்கையா நாயுடு வந்து உட்கார்ந்துட்டான். சசிகலாவோ தினகரனையோ தேர்ந்தெடுத்தா இவங்க வந்து விடமாட்டான் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு அலக்கைய ஒரு காலில் விழுகிற ஆளை கொண்டு வந்தா தான் நல்லதுன்னு சொல்லிட்டு சசிகலாவை திட்டமிட்டு ஏற்கனவே அனுப்பி விட்டுட்டு பழனிசாமி 4 வருஷம் உட்கார வச்சான். பழனிசாமி எப்படிங்க ஆட்சி நடத்தினா நினைக்கிறீங்க? ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் இவ்வளவு அமௌண்ட், ஒவ்வொரு அமைச்சருக்கும் இவ்வளவு அமௌண்ட், மத்திய சர்க்காருக்கு இவ்வளவு அமௌண்ட் எல்லாம் போயிட்டே இருந்துச்சு. அவன் தங்கமாவும் பணமாவும் அவன் டெய்லி வாங்கிட்டு இருந்தா அவன் எங்க அடுத்த கட்சிக்கு போனா? இப்படி வளர்த்தா அந்த 4 வருஷமும் பிஹைண்ட்ல வந்து பாஜக தான் ஆட்சி செஞ்சது. சசிகலா காலில் விழுந்து தனக்கு ஒரு அடிமை, நல்ல அடிமை கிடைச்சான்னு நம்பி எடப்பாடி பழனிசாமியை பதவியை உட்கார்ந்துட்டு சசிகலா போனுச்சுல, திரும்பி வர போகும்போது நீ யாருன்னு கேட்ட துரோகி தாங்க எடப்பாடி பழனிசாமி.